சுட்டும் வெளி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க. சுடர் என்னதான் இருந்தாலும் தன்னோட மகள் இருட்டில் இவ்வளோ தூரத்துக்கு பயந்து போய் கஷ்டப்படுறாளே, இவளோட பயத்தை நம்ம போக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வெற்றி தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் நான் எப்பவும் கூட இருக்கேன் என்ன நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்த வெற்றி சுடர் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக தன்னோட பயத்தையும் போக்கிட்டு இப்போ இருக்காங்க அப்படின்றத நம்ம அபிநயாவுக்கு காண்பிச்சிட்டாங்க. அப்படி எப்படின்னு பார்த்தா வீட்டில் திடீர்னு கரண்ட் போக ஆரம்பிக்குது. அந்த கரண்ட்டு போனால் நம்ம சுடர் பயப்படுவாங்கன்னு பார்த்தா பயப்படாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க பார்த்த அபிநயாவுக்கு கொஞ்சம் தோண ஆரம்பிக்குது. என்ன சுடர் எப்போவுமே இருட்டை பார்த்து பயப்படுவா, ஆனால் அந்த இருட்டை பார்த்து பயப்படாமல் இவ்வளோ தூரத்துக்கு தைரியமாக வராளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்க. சுடரும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அபிக்கிட்ட வெற்றியோட பேசுகிறத மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமாக சுடரோட நடவடிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்க போது இதை கண்ட அபிநயா ஏன் சுடரோட நடவடிக்கையில் மாற்றம் இருக்குது, நம்மக்கிட்ட எதுவும் மறைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழும்புது. இருந்தாலும் இன்னொன்று யோசித்து பார்க்குறாங்க. ஆமாம், சுடர் எப்பவும் இருட்டை பார்த்து பயப்படுவா, ஆனால் அன்னைக்கு என்னடானா இருட்டை பார்த்து பயப்படாமல் இருந்தா. இதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அபிநயா. அப்படி என்ன சுடரோட நடவடிக்கையில் மாற்றத்தை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா சுடர் எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சோடனே கரெக்டான டயத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த டயத்துக்கு வராமல் கொஞ்சம் லேட்டாக வராங்க. இதை கவனிக்கிறாங்க நம்ம அபிநயா. அப்போ ஏன் இப்படி சுடர் இப்படி பண்ணுறா, என்ன காரணம், ஏன் இவ்வளோ லேட்டாக வரா, எப்பவும் அவள் வேமாவே வந்துடுவாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. தியா தருண் கூட வேமா வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் லேட் பண்ணுறான்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம சுடர் வராங்க. அப்போ அபிநயா டைரெக்டாக கேட்டுறாங்க, ஏன் சுடர் இவ்வளோ நேரம் என்ன ஆச்சு, உனக்கு முன்னாடியே தியா தருண் வந்துடுறாங்க, நீ எப்பவும் போல் கரெக்டான டயத்துக்கு வருவியே, ஏன் இப்போ வரமாட்டேங்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உண்மையை சொல்ல பயப்படுறாங்க, கொஞ்சம் மறுக்கவும் செய்கிறாங்க சுடர். இந்த இடத்துல தன்னோட அம்மாக்கிட்ட எப்பவும் பொய் சொல்லாத சுடர் இனி பொய் சொல்லுவாங்களா, இல்லை பொய் சொல்லாமல் தன்னோட அம்மாக்கிட்ட அம்மு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், வெற்றி அங்குளோட இப்போ எவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு தெரியுமா, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்போ யாரையுமே அடிக்கிறது இல்லாமோ இப்போ அவர் நல்லவராக இருக்கார், அதனால் அவர் கூட இப்போ நான் பேசுகிறேன் அம்மு, என்கிட்ட அவர் பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பேசுகிறாங்க. இதை கேட்ட அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா, சுடர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன் நீ திரும்ப திரும்ப இந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஒரு தடவை சொன்னதுக்கு மேலே உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், வெற்றியோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது எதுதான் உன் அம்மாவுக்கு நீ கொடுக்குற மதிப்பான்னு கேட்குறாங்க அபிநயா. இல்லை அம்மு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இனி உங்ககிட்ட நான் பேசவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபிநயா. இதை கேட்ட சுடரும், அம்மு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கேப்டன் அங்கிளை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்க யார், உங்களுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம், என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் நான் ஒரு சின்ன பொண்ணு, அப்படிப்பட்ட என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க, நீங்களும் சரி அவங்களும் சரி, அவர் என்னடானா என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு என்கிட்ட அழ ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் என்னடானா அவர் கூட பேசவே கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு அழவும் செய்கிறாங்க சுடர். அப்போ அந்த இடத்துல தன்னோட பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாளா, அப்போது வெற்றிக்கு உண்மை தெரிஞ்சிச்சா, சுடர் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் சுடர்கிட்ட திரும்பி திரும்பி போய் பேசுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அபிநயா, சுடர் உண்மையை சொல்லு, வெற்றி அங்கிள் உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னா ரொம்பவே பாசமாக இருக்காங்க, சரி ஓ மேலே காமிக்கிற பாசத்தை ஏன் தியா தருண் மேலே காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு கேப்டன் அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட அபிநயா கேட்குறாங்க. அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க சுடர், ஆமாம்மோ நீங்கள் தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு கேப்டன் அங்கிளுக்கு தெரியும் அப்படின்னவும் நம்ம அபிநயா இனி இதுக்கு மேலேயும் சுடர்கிட்ட மறைச்சி வைக்கிறது நல்லதே கிடையாது, உண்மையை சொன்னா தான் வெற்றிக்கிட்ட இருந்து சுடர் விலக ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சுடர், இது நாள் வரைக்கும் கேப்டன் அங்கிள்னு சொல்லிட்டு நீ பேசிக்கிட்டு இருந்தவங்க வேறு யாருமே கிடையாது, இத்தனை நாளாக என்கிட்ட யாரும்மா உன்னோட அப்பா, யாரம்மா உன்னோட அப்பான்னு கேட்டுக்கிட்டு இருந்தே, அது வேற யாருமே இல்லை சுடர், உன்னோட கேப்டன் அங்கிள் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஒரு பெத்த தாய் தான் ஒரு குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெத்த தாய் சொன்னால் மட்டுமே தெரிய வரும்.
அந்த இடத்துல நம்ம அபிநயா இருக்கிறாங்க. இந்த இடத்துல உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சுடர். அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாமல், என்ன அம்மு சொல்கிறீங்க அப்படின்னு சுடர் கேட்க, ஆமாம் சுடர், உன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் அவர் தானே அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சுடர் அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இவ்வளோ தூரம் இருக்கும்போது எப்படிம்மா என் மேலே இவ்வளோ தூரத்துக்கு பாசம் காமிப்பாங்க, நீங்களே சொல்லுங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் சுடர் வெற்றியை விட்டு கொடுக்காம கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாரு சுடர், நான் ஒன்று கேட்குறேன், அம்மு தப்பு பண்ணியிருப்பேன்னு உனக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை அம்மு நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிநயா, உனக்கே அப்படி இருக்கும்போது உன்னோட அப்பாவுக்கு நான் இவ்வளோ தூரமாக காதலிச்சு கல்யாணம் பண்ண அவர் என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் நான் தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு எதிராக சாட்சி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீ 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் என் கூட சேர்ந்து அனுபவிச்சிருக்கிறதுக்கு காரணமும் உங்கள் அப்பா தான். ஏன்னா உங்கள் அப்பாவை சுற்றி நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு அவருக்கே தெரியலை. அதனால நீ உங்கள் அப்பா கூட பேசக்கூடாது சுடர், உனக்கு கண்டிப்பாக ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, என்னால் தாங்க முடியாதுடா, உனக்காக தான் அம்மாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கிறதுல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மாவால் தாங்கவே முடியாது, அம்மாவும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயாவும் அழ துடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அம்மு அழாதீங்க அம்மு, நான் இனிமேல் வெற்றி அங்கிளோட நான் பேச மாட்டேன், அவர் என்னோட அப்பான்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மீறி நான் அவரோட பேச மாட்டேன், எனக்கு அப்பா இருந்தும் நான் அனாதையாக இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், அப்பா காமிக்காத அன்பு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவர் தானம்மா, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே, என் தங்கமே இப்போவாது புரிஞ்சுக்கோடா தங்கம், உன்னை சுற்றி நிறைய ஆபத்துகள் காத்துட்ருக்கு, நான் அவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது சொல்லிட்டு தான் உன்னை புத்தி என் அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன், இனிமேல் கொண்டு அவரோட பேசாதன்னு சொல்லவுமே சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சுடர். திரும்பவும் சுடர் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது தான் அங்கே என்ன நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குதுன்னா, திரும்பவும் தன்னோட மகளை பார்க்குறதுக்காக வெற்றி வராரு. வெற்றி வரதை பார்த்ததுமே சுடர் மூஞ்சி கொடுத்து பார்க்காத மாதிரி போகிறாங்க. சுடர்ன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராரு வெற்றி. இந்த இடத்துல தான் நிலு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வழிமறைக்கவும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. என்னாச்சு சுடர், ஏன் பேசாமல் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கும்போது, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவுமே வெற்றி யோசிக்கிறாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா இவளுக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சிருச்சா, அபி எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா அப்படின்னு வெற்றி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சுடர் என்ன சொல்கிற, என்ன உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தான் நான் தேடிக்கிட்டு இருந்த என்னோடய அப்பான்னு எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, என்னோடய அம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட பொண்ணு என்கிட்ட பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட ஆரம்பிக்கிறாரு வெற்றி. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, எனக்கு கேப்டன் அங்கிள் அதை மட்டும்தான் பிடிக்கும், ஆனால் என்னோடய அப்பாவை பிடிக்காது, என்னோடய அப்பா நீங்கள் தானே தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வெற்றி கெஞ்ச ஆரம்பிக்கிறார். சுடர், உன்னோட அப்பா நான் தப்பு பண்ணலை, ஒரு அப்பாவாக இருந்து உன்னை பார்த்துக்க வேண்டிய நிலைமையில எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கானது அப்போவே தெரிஞ்சிருந்தா உன்னை இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் நம்ம சுடரும் கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வெற்றியை எல்லா உண்மையும் சொல்கிறாரு. ஆமாம் சுடர், நீ இருக்கிறதே உங்கள் அம்மா என்கிட்ட சொன்னதே கிடையாது, நீ இருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம சுடர் சொல்கிறாங்க, அது எப்படி, எங்கள் அம்மா உங்களுக்கு பிடிக்காது, நான் மட்டும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சுடர் கேட்கும். என்ன சுடர் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் வெற்றி அங்கிள், நான் இப்போ சொல்கிறேன், என்னோடய அம்மா இல்லாமல் நான் இல்லை, அப்படி இருக்கிற இடத்துல என்னோடய அம்மா இல்லாமல் நீங்கள் என்னையை மட்டும் எப்படி வளர்த்து பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் இனி என்னை கூப்பிட்டாலும் நான் பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், நீ என்ன இப்படி பேசுகிற, உன்னோட கேப்டன் அங்கிள் உனக்கு கேப்டன் அங்கிளாக இருக்கும்போது உனக்கு எவ்வளோ பிடிச்சிச்சோ அதே இடத்துல உனக்கு அப்பாவாக இருந்தால் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் என்னோட பாசத்தை நான் ஒரு கேப்டன் அங்கிளாக எவ்வளோ தூரத்துக்கு காமிக்கணுமோ காமிச்சு என்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் அப்பான்னு சொன்னால் நீ ஏற்றுப்பேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரத்துக்கு எல்லா உண்மையும் உனக்கு தெரிய வந்துருச்சு, இனி இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது சுடர், உண்மையை புரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க, இல்லை கேப்டன் அங்கிள்,
நான் என்னோட அம்மா இல்லாமல் நான் கிடையாது, என்னோட அம்மா கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. என்னது நான் காரணமா? உங்கள் அம்மா தான் ஒரு கொலையை பண்ணி நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறத கேட்டதுமே நம்ம என்னோட அம்மோ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், என்னோட அம்மா தப்பு பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் ஆதாரம், உங்கள் அம்மா அந்த கத்தியை எடுக்கும்போது நான் தான் பார்த்தேன், கத்தி எடுத்தது தானே பார்த்தீங்க, ஆனால் அவங்க குத்துனதை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு சுடர் ஒரு கேள்வி கேட்கும்போது தான் நம்ம வெற்றிக்கு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஒரு கேள்வி எழும்ப போது, ஆமாம் கத்தி எடுக்கும்போது தானே பார்த்தோம், ஆனால் குத்தும்போது பார்க்கலையே, அப்போ அப்படி இருக்க இடத்துல அபி எப்படி கொலை பண்ணியிருப்பா, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு வெற்றியும் யோசிக்க போகிறாரு. இனி அபிநயா மேலே தப்பு இருக்கா தப்பு இல்லையா அப்படின்றதுக்கான ஆதாரங்களை எப்படி எடுக்க போகிறாரு நம்ம வெற்றி, இதுக்கு கூட துணையாக இருக்க போகிறது யார் அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.